அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா திருவாதிரை நட்சத்திரம், அதாவது திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்தவனுடைய வதம் என்று சொல்லக்கூடிய வதம்னா வதம் தான். அதை யாரும் நீங்கள் மாற்றி வந்து அதிலிருந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்போ திருவாதிரையுடைய வதம் யார் கையில் இருக்கிறது என்று சொன்னால் சூரியனுடைய நட்சத்திரங்களில் இருக்கிறது. அப்போ இந்த திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு ஏன் சூரியனை வதமாக வைத்தார்கள்? ராகுவுக்கு சூரியனை கொண்டு வதமாக வச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் வதமாக வைத்ததுக்கு ஒரு காரணம் இல்லாமல் முன்னோர்கள் வைத்திருக்க முடியாது. அது 7வது நட்சத்திரம் என்ன சொன்னாங்கன்னா உத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கார்த்திகை. அப்போ இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஏன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன் வதத்தாரையாக வருகிறார் என்று சொன்னால், இந்த சூரியன் என்ன செய்வார் அப்படின்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளை அவர்கள் நினைத்த கல்வியை இந்த அப்பாவால் படிக்க வைக்க முடியாது. ஏன்னா இந்த 7வது நட்சத்திரம் உத்தரமாக இருக்கிற காரணத்தினால, அது புதனுடைய தோஷமாக இருக்கிற காரணத்தினால நினைத்த கல்வியை அவர்களால் படிக்க வைக்க முடியாது. அவர்கள் நினைத்த மாப்பிள்ளைக்கு இவரால் கட்டி கொடுக்க முடியாது. அவர்கள் நினைச்சு நான் இந்த மாப்பிள்ளையை நான் கட்டி வைங்க அப்படின்னா அந்த அப்பாவால் முடியாது, அல்லது அது என்ன சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபைட்டிங்கை கண்டிப்பாக உருவாகும். பெரிய ஃபைட்டிங் கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுடைய அப்பாவுக்கும் அந்த மகளுக்கும் ஒரு அடிப்படை பேசிக்கில் ஒரு கருத்து வேற்றுமைகள் 100% இருக்கும். அதில் மாற்றமெல்லாம் இருக்காது. எப்படி இருந்தாலும் ஒரு கசப்பு அப்படிங்கிறது அப்பா மேலே இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம்? அது கல்வியாலும் இருக்கலாம், காதலாலும் இருக்கலாம். என்ன அவங்களெல்லாம் படிக்க வச்சா என்ன படிக்க வைக்கலையே? அப்போ அவங்களுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுத்த. இவர் சொல்லுவார், நீ படித்து வருகின்ற காலத்தில் நான் வசதி இல்லாமல் இருந்தேனம்மா, அதனால் செய்ய முடியல. அவங்க படித்து வர்ற காலத்தில் நல்ல நிலைமையில் இருந்தம்மா, அதை பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இருந்தாலும் நீங்கள் என்னை என்ன சொல்கிறான்னு நன்றாக செயல்பட வைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து மோதல் கண்டிப்பாக இருக்கும். இன்னமும் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், திருவாதிரையில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் எப்பயுமே அப்பாவை சார்ந்தே தான் அந்த குழந்தை இருக்கும். அப்பாவை சார்ந்தா இருக்கும். அப்பாவை விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, எப்படி இருந்தாலும் அப்பாட்ட என்ன சொல்கிறான்னா, அப்பா ஒரு வதமாக இருந்தாலும் ஒரு வரமாக இருப்பார். அப்பா இவர்களுக்கு வதம், 7வது நட்சத்திரத்துக்கு வதம். ஆனால் இன்னொரு சூழ்நிலையில் திருவாதிரைக்கு சூரியனுடைய நட்சத்திரம் வரமாகவே இருக்கும். இதை இவர்கள் புரிந்து கொண்டால் என்ன சொல்லலாம், வதம் வரமாக மாறிவிடும். நீங்கள் எல்லோரும் நினைக்கிங்க வதம் பேசிகிட்டு இருக்காரு சார் அப்படின்னா, வதத்தை வரமாக மாற்றக்கூடிய சக்தி நமக்கு வேணும். அந்த காலமெல்லாம் என்ன சொன்னான்னா, அந்த நட்சத்திரம் என்ன சொன்னான்னா ஒரே வதமாகவே இருக்கும் என்பதை விட அந்த வரமாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை வேணும் இல்லையா? எனக்கு ஒருத்தர் எதிரி, காலம் பூரா அவனை பார்த்த நேரமெல்லாம் எதிரி தானா? அந்த எதிரியை சாபமாக, வதம் என்பது சாபம்னு வைங்க, நீங்கள் அதை சரி பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது வரமாக மாறிவிடும். அப்படிங்கிறதுக்கு இப்போ என்ன செய்யணும்னா, அந்த புதனுடைய சாபம் பெற்றது தான் உத்திரம். அப்போ காலம் பூரா தகப்பன் இந்த திருவாதிரைக்காக வதப்படுவார். அவர்களுக்கு அந்த வதத்தை ரசித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் தானே சொன்னீங்க
எனக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுப்பேன், இப்படிலாம் நல்லா இருக்கும், நீ கவலைப்படாதன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லியே வந்து தகப்பனை வந்து வதம் இருக்கும். நீங்கள் என்ன சார் திருவாதிரைக்கு தானே சூரியன் வதம் அப்படின்னாருனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா, எந்த சூழ்நிலையிலும் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு நட்சத்திரத்திற்கு வந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து அப்பா தான். அந்த அப்பா என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எந்த காலத்திலும் வந்து என்ன சொன்னால் தகப்பனாக மட்டும்தான் இருப்பார். தகப்பன் வந்து பிள்ளைக்காக வதப்படுவார். அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து அதை பெருசாக எடுத்துக்கிடாது. அப்பா அதில் வந்து என்ன சொன்னா செயல்படலைன்னா வந்து என்ன எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னால் வருத்தப்படும். ஆனால் அப்பா என்ன தான் திருப்தியாக இவர்களுக்கு செய்து கொடுத்தாலும் அதை பெரிய அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த திருவாதிரைக்குண்டான வதம் சூரியன் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் வந்து ஒரு டேஞ்சர் ஜோன். நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த திருவாதிரைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக பணிந்து விடும். ஆனால் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதோடைய ஆக்டிவேஷன் உங்களை வதப்படுத்துவதாக இருக்கும். லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அல்லது நட்சத்திரத்திற்கு என்ன ஆதிபத்தியம் அந்த சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறதோ, உட்கார்ந்த இடத்த கவனிங்க, அங்கே உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும், ஒரு வதம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யார் திருவாதிரையில் போய் பிறந்தவர்கள் என்று சொன்னால் மாமிசத்தை ஒதுக்கி விடுங்கள். மாமிசத்தை வந்து அறவே சாப்பிடக்கூடாது. அறவே சாப்பிடாமல் வருடம் ஒரு முறை திருப்பதிக்கு போங்க. திருப்பதிக்கு போய் பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வர இந்த சூரியனுடைய மறுபிம்பம் வந்து என்னென்னா வந்து கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அந்த கல்யாண வாழ்க்கையில் அங்கே புதனுடைய தோஷம் இருக்கிறதுனால கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். அப்போ நான் வருடம் ஒரு முறை என்ன சொல்லலான்னா திருப்பதி போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பொதுவாக புதன்கிழமை தரிசனம் பண்ணணும், இல்லை சனிக்கிழமை தரிசனம் பண்ணணும். ஆணாக இருந்தால் மொட்டை போட்டு தரிசனம் பண்ணணும், பெண்ணாக இருந்தால் பூமுடி கொடுத்து தரிசனம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக அந்த சூரியனுடைய தோஷத்தால் ஏற்படக்கூடிய கருத்து மோதல்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் வந்துடும். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சொத்தில் பிரச்சனை வந்துடும். எப்படி வந்துடும்னா அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தில் வந்து இந்த குழந்தைகள் வந்து என்ன சொன்ன பங்கு கேட்டு உடன் பிறந்தவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வந்து என்ன சொல்கிறோன்னா கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய அந்த சொத்துக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வக்கீல்களை பிடித்து வந்து சொத்துக்காக போராடக்கூடிய ஒரு நிலைமை இந்த சூரியனுடைய சம்பாத்தியம் ஆக்கி விட்டுரும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், கருத்து ஒற்றுமையுடன் இருக்கணும். 2 பேர் பிறந்திருக்கீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துடணும். திருவாதிரை கூட எப்போ ஒரு பிறப்பு இருக்குதா, அந்த பிறப்பு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு என்ன வேணும், நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா அப்பா என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து வதமாக வருகின்ற காரணத்தினால் அந்த சொத்தே வதமாக வந்துடும். அப்போ அந்த சொத்தே வதமாக வந்து என்ன சொன்னான்னா வந்து உடன்பிறப்புகள் இருவரும் போராடி பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். எப்படி வரும் அப்படின்னா, என்னதான் ஒரு குழந்தை 2 குழந்தைகள் இருக்கிற இடத்துல வந்து ஒன்று திருவாதிரை, இன்னொன்று என்ன நட்சத்திரமாக இருந்துட்டு போட்டோம், இந்த வர்ற புருஷமாக இருக்கான் பார்த்தீங்களா, டியூஸ் பண்ணி விட்டுரும். டியூஸ் பண்ணி விட்டு என்ன சொன்னேன்னா அவளுக்கு மட்டும் அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நீ வந்து என்ன சொல்லணும் கேட்காம இருக்க அப்படின்னு சொல்லி டியூஸ் பண்ணி தாபஞ்சத்துக்கு வந்து போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து என்ன சொல்லணும்னா இந்த உத்திர நட்சத்திரம் விட்டுரும். கவனமாக இருங்க. அதனால் மாமிசம் சாப்பிடாதீங்க. வருடம் ஒரு முறை திருப்பதி போயிட்டு வாங்க. எப்போ வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து கிளையண்ட் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய நட்பு ரீதியாக உங்களுக்கு வந்து ப்ராப்ளங்கள் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பம் வரும். உங்களுடைய நண்பருக்காக ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து செக் லீஃப்லேயோ அல்லது பத்திரத்துலேயோ எதுலேயோ நீங்கள் கையெழுத்து போடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு தன்மைகள் இருக்காது. யாரையும் நம்பி நட்பு பாராட்டி, அதாவது என்ன சொல்கிறேன்னா வயதான நபர்கள். சூரியன்னா யார், தந்தை ஸ்தானத்தில் உள்ள ஒரு நபர், தந்தை ஸ்தானத்தில் உள்ள இருக்கிற நபர்
உங்கள் மேலே ஆசைப்பட்டுருவார். தந்தை ஸ்தானத்தில் உள்ள நபர் திருவாதிரை நட்சத்திரத்தின் மேலே நட்பு ரீதியாக, உதவி செய்தல் ரீதியாக ஒரு ஆசை வரும். ஏன்னா சூரியன் உத்திரம் புதனுடைய தோஷமுடையது. அப்போ அந்த ஒரு அமைப்பை உங்களுக்கு உருவாக்கும். அப்போ நீங்கள் உஷாராகிக்கிடணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, அதாவது ஒரு அடிபட்ட பிறகு ஞானம் வருவதை விட, ஏன்னா எப்பயுமே மிதுன ராசி ஏமாறும். மிதுன ராசி கண்டிப்பாக ஏமாறும். அந்த ஏமாற்றம் என்ன சொன்னான்னா பெரிய மனத்தாக்கத்தை உருவாக்கக்கூடாது. என்ன காரணம்னா, சூரியன் என்று சொன்னால் தந்தை, தந்தை என்று சொன்னால் என்ன சொன்னா நமக்கு ஒரு நம்ம அப்பா ஸ்டேஜில் தான் இருப்பார். அந்த அப்பா ஸ்டேஜில் இருக்கிற என்ன சொன்னா உங்கள் மீது என்ன சொன்னா காதலிக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? செருப்படுத்த அடிக்கவும் முடியாது. வயசான மனுஷனாக இருக்கான், என்னடா இது அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை என்ன சொல்கிறான்னா, இந்த வயதான மனிதருக்கு புதன் தோஷமாக இருக்கிறதுனால உங்களை என்ன சொல்கிறான்னா, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவோம். இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லா பெண்களுமே இந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் அனுபவித்திருப்பார்கள். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார்கள். இது காலம் பூரா உண்டு, காலம் பூரா உண்டு, காலம் பூரா உண்டுன்னு நினச்சுன்னா, ஆமாம், கர்மா வதமாக விட்டது. கர்மா அது என்ன சொல்கிறேன், புதன்னா என்னது, ஐ லவ் யூ. எத்தனை வயசில்? 60 வயசு கிழவன், 70 60 கிழவன் போய் 40 45 வயசு பொம்பளைட்டு போய் ஐ லவ் யூன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு நான் உண்மையாகவே பாசமாக இருக்கேன், எனக்கு என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா பிடிக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நீங்கள் மைனஸ் ஆகி விடுவீர்கள், மைனஸ் ஆகிடுவீங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் கெட்டிக்காரர்களாக இருக்கிறோன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக கிடையாது. இறைவன் முன்னாடி நம்மெல்லாம் தூசுக்கு சமானம். இறைவன் முன்னாடி நம்ம எல்லாரும் தூசுக்கு சமானம். கடவுள் நினைத்தால் 10 நிமிஷத்தில் உங்களை சலனத்துக்கு ஆட்படுத்துவார். 10 நிமிஷத்தில் உங்களை என்ன சொன்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கி விடுவார். அதனால் திருவாதிரை வயதான அப்பாஸ்தானத்தில் உள்ள நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவங்கள செருப்பிட்டு அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அடித்து சாபத்தை வாங்க. சாபம் தானே, அடித்தாச்சுனால சாபம் தானே, அடித்தாச்சுனால சாபம் தானே. கடைசியில் என்ன சொல்ல, நான் அடி வாங்கின பிறகு மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு காலில் விழுந்துட்டாங்கன்னா இதான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வராமல் தயவு செய்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து சுவாதி, அற்புதமான நட்சத்திரம், அழகான நட்சத்திரம். இந்த சுவாதிக்கு என்ன சொல்கிறேன்னா, உத்திராடம் தான் வதம். அப்போ உத்திராடம் வதமாக வரும்போது என்ன சொல்கிறான்னா, எப்பயுமே குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை உண்டு. அப்போ குழந்தைகளால் பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த மாதிரியாக உண்டு அப்படின்னா, யார் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் பெத்த பிள்ளை உங்களை ஏமாற்றும். பெத்த பிள்ளை ஏமாற்றணும் அப்படிங்கிற விதி உங்களுக்கு இருக்குது. அப்படி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஏமாந்து என்ன சொல்கிறாங்க, 2 பேர் எதிரும் புதிருமா, நீ பெருசா நான் பெருசா, உன்னை நான் வீழ்த்தி காட்டுகிறேன். இது இந்த பக்கத்தில் இருக்கிற சுவாதி சபதம் இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிற உத்திராடம் என்ன செய்யும்னா என்ன சொல்கிறான்னா, புத்திர சோகமுடைய நட்சத்திரம் இல்லையா, அங்கே என்ன சொல்கிறான்னா உன்னை நான் வீழ்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்போ படிக்கின்ற காலத்தில் என்ன சொல்லலான்னா இந்த உத்திராட நட்சத்திரம் என்ன செய்யும்னா, வாத்தியார்களோட போய் என்ன சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். வாத்தியார்களுக்கு இவங்களுக்கு பார்த்தா கடுங்கடுன்னு இருப்பாங்க. ஏன்னா 7 என்று சொல்லக்கூடிய மதம் குரு சாபம் பெற்றதாக இருக்கிற காரணத்தில் இவங்களை பார்த்தா நான் கடுங்கடுன்னு இருப்பான். ஏற்கனவே என்ன சொல்லலான்னா ராகுவோடைய நட்சத்திரங்களும் சூரியனுடைய நட்சத்திரம் கிரகணம் கரெக்டாக என்ன சொல்ல ஃபைட்டிங் ரெடி ஆகும். 2 ஃபைட்டிங் ரெடி ஆகும். அப்போ ஃபைட்டிங் ரெடி ஆகும்போது என்ன சொல்லலான்னா, அந்த 7வது மத நட்சத்திரம் இவங்களை ஜெயிச்சிடும். ஏன்னா அவன் கையில் இத்தனைக்கான ஆயுதம் வச்சுருக்கான், வாத்தியார் என்று சொல்லக்கூடிய ஆயுதம்.
இப்போ அனைத்து வந்து வாத்தியார்களும் போக்சோ சட்டத்தில் எதுக்கு கைதாகிறாங்க? எனக்கு ஒரு இந்த பேப்பரை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப மன சங்கடமாக இருக்கும். ஆசிரியர் பிள்ளையை சின்ன படிக்கின்ற பிள்ளையை தப்பாக அதாவது வந்து சிற்றின்ப வேடுகள் கூறியதால் கைது செய்யப்பட்டார். இந்த உலகத்தில் நீ என்ன ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாய்? வாத்தியார் ஆதிபத்தியம் தானே. நீ வாத்தியார் ஆதிபத்தியம் எடுத்துட்டு எதுக்கு சுக்கிரனு ராகுக்கு அடிமையாகிற? சுக்கிரனுக்கு ராகுக்கு அடிமையாகிறான். சுக்கிரன் என்று சொல்லக்கூடியது சிற்றின்பம். ராகு என்பது அப்படியே வந்து என்ன சொல்கிறான்னா அந்த காதலாக உருகிவோம் முகத்தையும் மண்டையும் பார்த்தா வந்து என்ன சொல்கிறான்னா 17 வயசு 18 வயசு பிள்ளை அவளுக்கு தக்கன ஒரு ஒரு அழகான ஒரு பையனைத்தான் பார்ப்பான். இதானே இயற்கைத்தன்மை. நீ என்னதான் வாத்தியாராக இருந்தாலும் உனக்கு சொட்டை விழுந்துருச்சு இல்லை, முகம் வந்து சுருக்கம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத ஒரு பொட்டத்தனமான ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஆண் இனத்தையே அசிக்கப்படுத்துகின்ற ஒரு கேவலமான வேலையை செஞ்சு அதை பேப்பரில் வேறு எடுத்து போட்டிருந்தான். எப்படிரா உன் பொண்ணு என்ன உனக்கு உத்தியோகம்? நல்லா பாரு, நல்லா நீ பிரில்லியண்டாரு. ஆனால் உனக்கு விதிக்கப்பட்டது என்ன தெரியுமா? என்னது விதிக்கப்பட்டிருக்கு? நீ ஒழுக்க செயலனாக இருக்கு. குருன்னா ஒழுக்க செயலனாக இருக்கணும். உனக்கு அது இருக்க முடியலன்னு என்ன சொன்னா தூக்கு போட்டு செத்து போயிரு. எதுக்கு? அந்த உத்தியோகத்திற்கு வந்து நீ வந்து எவ்வளோ கேவலமாக இருக்கிறாய். அதை பேப்பரில் வந்து எடுக்கணும். நிறையா பாருங்கள். ஏன் ஹெட்மாஸ்டர் கைது, தாளாளர் கைது, கழுதை கைது, குதிரை கைது, இதெல்லாம் தேவையே இல்லாதது. நமக்கு என்ன ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்தை செம்மையாக செய்து அதில் திருப்தி அடையணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவது வக்கரத்தன்மை. இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னேன், அந்த நாளாம் ஜோசியம் பார்த்து நான் சொல்லிடுவேன். நீ இதில் போய் மாட்டுவ, பேசாமல் என்ன சொன்ன, உனக்கு என்ன? நமக்கு வந்து என்ன சொன்னா கடவுள் வந்து எது கொடுக்குறாரோ அதை நம்ம ஏற்றுக்கணும். நமக்கு பிள்ளைகள் இருக்குது, பொண்டாட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது, பேரம்பேத்தி இருக்குது. இந்த வயசில் போய் வந்து எதுக்கு போக்சோ சட்டத்தில் கைதாகும்? தேவையா? இதில் 1 லட்ச ரூபா சம்பளம். அதான் காட்டில் போய் நல்லா வந்து என்ன சொன்னால் களை வெட்டி வந்து என்ன சொன்னால் வெயிலில் போய் நின்று வந்து வேலை பார்த்தா வந்து என்ன சொல்கிறான்னா எதுவுமே தெரியாது. நல்லா உட்காந்து சம்பளம் வாங்கினாக்கா எல்லா வார்த்தையும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுடைய இனம் இந்த மாதிரி தவறு பண்ணும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எங்களுக்கு வெக்கமாக இருக்குது. தவறு, அது செய்யக்கூடாது. நமக்கு என்ன விதிக்கப்படல அதை வந்து செயல்படுத்திட்டு போங்க. அது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் வந்து என்ன சொல்கிறாட்டா வந்து இந்த காலத்து பிள்ளைகிட்ட போய் நீங்கள் போய் அவங்க எவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருக்காங்க தெரியுமா? ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் டீசெண்டாக இருந்து பாருங்கள், அந்த குழந்தைகள் உங்களை மரியாதை நினைக்கும். இங்கே என்ன வேணாலும், அதாவது வந்து தப்பே இல்லாத ஒரு மனிதனை தப்பு சொன்னாலும் இறைவன் எந்த ரூபத்திலும் காப்பாற்றுவார். இதை நீங்கள் யாருமே புரியறதில்லை. கடவுளே இல்லைன்றது, கடவுளே இல்லைன்றது, கடவுளே இல்லைன்னு யார் சொன்னார்? கடவுள் என்பது இந்த பிரபஞ்சத்தோடைய 5 சக்திகள் தான். இந்த 5 சக்திகளை வந்து யாருக்கும் உணர தெரியல. எல்லாரும் கேவலமாகவே பேசிகிட்டு. நீங்கள் கேவலமாக பேச பேச மழை பெய்ய மாட்டேங்க. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். கடவுள் வந்து நமக்கு தண்ணீர் பஞ்சத்தை வரக்கூடாது, வெக்க அதிகமாக இருக்கிறது, நம்ம எல்லாம் எப்படி வாழ்கிறது, கடவுளே வந்து என்ன சொன்னோன்னா கொஞ்சம் கருணை காட்டி குளிர்வியும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இரவு படுக்க போகும்போது கும்பிட்டுட்டு படுக்கணும். நமக்கு தான் எப்படி கார்பரேஷனில் தண்ணி வந்துடும்ல, எப்படியாச்சும் அது வந்துடும் இது வந்துடும் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தவறு பண்ணாதீர்கள். வாத்தியார்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் அதான், உங்களுடைய இது புனிதமானது. நீங்கள் போய் வந்து என்ன சொன்னா 16 17 வயது பிஞ்சுகள், அதுக்கு என்ன தெரியும்? நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் இருந்து நீங்களே அந்த சிற்றின்ப சல்லாப வேடுகளுக்கு போய் நீங்கள் அடிமையாவது. சரஸ்வதி தேவி வந்து ரொம்ப வெக்கப்படுவா இல்லையா? சரஸ்வதி தேவி ரொம்ப வெக்கப்படுவார். அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வாத்தியாராக இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஏன்னா உங்களுக்கு வந்து சொன்னா புத்திர சாபம் உடைய நட்சத்திரம் தான் வதமாக வருகிறது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். ஜீவசமாதி வழிபாடு பண்ணி வந்தேன்னு சொன்னா வந்து ஏதாவது ஒரு கோவிலில் என்ன சொல்கிறாரா, விநாயக பெருமான் உங்களுடைய தோஷத்தை போக்குவதற்கு உங்களுக்கு அந்த தோஷம் வரக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்னா வந்து
எப்படி இதை சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் வேலை பார்க்கீங்க, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி அல்லது நடுத்தர வயது ஆண் இந்த வதத்தை எப்படி அனுபவிப்பாருன்னு சொல்லிடுறேன். இது யாருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் இருப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் அதிகம். வயதான 45 வயது ஒரு டீச்சரை காலேஜ் படிக்கிற பையன் காதலிச்சா எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு வாத்தியாரை 20 வயசு பொண்ணு காதலிச்சா எப்படி இருக்கும்? இதுவும் கர்மாதான். ஏன்னா அந்த உத்திராட நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா புத்திர சோகமுடையது. அப்போ குரு தோஷமுடையது. இது என்ன சொல்கிறான்னா சுவாதி நட்சத்திரம் சனி தோஷமுடையது. குருவும் சனியும் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? ஒரு விஷயம் குருவும் சனியும் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அது பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் என்ன சொன்னா, அறிவிலி அப்படின்ட்டான். குருவும் சனியும் சேர்ந்தால் அறிவு இல்லாதவன் அப்படின்னு தான் பழைய நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி இடர்பாடுகளான சூழ்நிலைகள் நமக்கு வரும். வயதானவர்களாக இருந்தால் இளம் பிஞ்சுகளிடம் சல்லாபப்பட சூழ்நிலையும், பிஞ்சுகள் வயதானவர்களிடம் சல்லாபப்படும் சூழ்நிலைகளும் வரும். இதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பெண் டீச்சர் கோயம்புத்தூர்லேயே திருச்சியிலே நினைக்கிறேன், அந்த சின்ன பையனை என்ன சொன்னான்னா, ஃபோன் மூலமாக 16 வயசு பையனை தொந்தரவு பண்ணி, இந்த அம்மாவுக்கு 27 28 வயசு பெண்ணுக்கு இந்த பையனை தொந்தரவு பண்ணி, அது கண்டுபிடிக்கப்பட்டு கடைசியில் கைது பண்ணியிருக்காங்க. இது நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்களாம். இதெல்லாம் என்ன சொல்கிற, இந்த கனெக்டிவிட்டி எங்கேயும் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்திற்கு, ராகுவுடைய நட்சத்திரம் சுவாதிக்கு 7வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இந்த இம்சையை நீங்கள் அனுபவித்து விடுவீர்கள். இதெல்லாம் உண்மைதான், தேவையில்லாதெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பேச்செல்லாம் எதுக்கு இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னா, இது உண்மை. இந்த மாதிரி என்ன சொல்கிறான்னா, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புத்திர சோகம் உண்டு, தன்னுடைய பிள்ளையாலும் கஷ்டம் உண்டு. தான் ஒரு உத்தியோகம் பார்த்தாலும் அந்த இடத்தில் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி உங்களை விட வயதுக்கு குறைவான பச்சிலம் வயதுக்கு அப்பாற்பட்டு நடுத்தர வயதிற்கு கீழே உள்ள ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் தொடர்புகள் வரும். வதம்னா என்னது? வெளியே சொல்ல முடியாத ஒரு விதமான போதைதான் வதம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பரிகாரம் ஜீவசமாதி வழிபாடு பண்ணி மாமிசம் சாப்பிடாதீங்க. ஜீவசமாதிக்கு போங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இந்த 7வது வதம் நமக்கு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, விநாயக பெருமானுக்கு நித்தமோ வாரத்தில் 2 தடவையோ என்ன செய்யணும், ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்ல சந்தனம், விநாயக பெருமானுக்கு நல்ல உருண்டைய பெரிய சந்தனம் வாங்கி நெத்தியில் வச்சு திரிக்கான குங்குமத்தை வச்சுருங்க. இந்த தோஷம் போய் எப்பயுமே சந்தனமும் குங்குமமும் வைத்தால் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் எடுத்துரும். சந்தனம் ராகு, குங்குமம் கேது. அப்போ ராகு என்ன செய்வார்னா, புணர்ச்சி தோஷத்தை தூண்டி விடக்கூடியவர். கேது அந்த குங்குமம், அந்த சந்தனத்தின் மீது குங்குமத்தை வைப்பதற்கு காரணம் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஆசை ரகசியமாக இருக்கிறது,
நான் அதை அளவோடு கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சந்தனமும் குங்குமம். வெறும் சந்தனம் மட்டும் வச்சீங்கன்னா நீங்கள் யாரையும் வசைப்படுத்திடுவீங்க. ஆமாம். அப்போ அதில் குங்குமம் வச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும், ப்ராப்ளம் சால்வ்டு, பிரச்சனை இருக்காது. இதை செய்யுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கடுத்து சதயம். சதயத்திற்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, வதம் யாருன்னா இவன் பொண்டாட்டி தான் பிரச்சனை. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரம். அப்போ எங்கவாறு இந்த சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பூமியால் பிரச்சனை இருக்கும், சகோதரர்களால் பிரச்சனை இருக்கும், அல்லது மனைவியால் பிரச்சனை இருக்கும். எந்த ஒரு மனிதன் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் அவர்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒரு பெரிய கருத்து மோதல்களே இருந்து கொண்டே இருக்கும். கருத்து மோதல்கள் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஒரு நபர் இருக்கிறாரு. அவருக்கு வதம் என்று சொல்லக்கூடியது அவருடைய மனைவி. அப்படின்னா என்ன வதம் வந்து விட்டது அப்படின்னா, மனைவி நோயாளி ஆகிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? மனைவி நோயாளி ஆகிட்டாங்க, அப்போ தூக்கிட்டு போ, ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போ, திருப்பி கொண்டாந்து விடு. இல்லைன்னா என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கு போகிற பொம்பளையா இருப்பா, கொண்டு போய் விடு, சாயந்தரம் கூப்பிட்டு வா, வர்றதுக்குள்ளே டீ போட்டு வை, வடை வாங்கி வை, எல்லாம் இருக்கும். அந்த அம்மா என்ன சொல்கிறான்னா, சூரியனுடைய நட்சத்திரம் வதமாக வருகின்ற காரணத்தினால் செவ்வாய் சாப்பிட்டா அதிகார தோரணையிலே இருந்து என்ன சொல்கிறான்னா உங்களை கோலோட்சி கொண்டிருக்கும், அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சொன்னா ரொம்ப ஏதாவது தட்டார் புட்டார்னு என்ன நினச்சேன் அப்படின்னா சொன்னால், ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே போர்வை பற்றி படுத்துரும். படுத்துட்டு என்ன செய்கிறேன், குதுன்னு வருது அப்படின்றோம். குதுன்னு வருதுன்னு ஐயோ செத்துக்குத்து போயிருந்தாளோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு போய், ஆனால் ஒன்று இருக்காது. இதெல்லாம் சமூகத்தில் இருக்கின்ற உங்களுடைய வதம் எப்படி இருக்கும்? மனைவி ரூபமாக இருக்கும், குழந்தை இது செவ்வாய் பூமி ரூபமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்பயுமே ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி போராட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு? அதாவது என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா, இன்னொன்று என்ன சொல்கிறான்னா இந்த வத நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கும்பராசிக்கு 7 கூடையவன் யார்? கும்பராசிக்கு 7 கூடையவன் சூரியன் தானே. இந்த சூரியன் மனைவி ஸ்தானாதிபதியாக அது வத நட்சத்திரமாக வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐயோ என்ன சொன்னா, போட்டி ஒரு போராட்டம் புருஷன் டாண்டிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இது ரொம்ப சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% உண்மை. அப்போ இந்த 100% உண்மையை எப்படி தீர்ப்பதுன்னா, ஒன்றுமே செய்ய வேண்டாம். சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்த நபர்கள் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு நல்ல வேல் காப்பரில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதில் உபயம் அப்படின்னு போட்டு சோ சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர், அவர் பொண்டாட்டி பேர் போட்டு நல்லா அழுத்தம் எழுத சொல்லுங்கள். உபயம் அப்படின்னு ஓங்கி அழுத்தம் எழுதணும். எழுதி முருகன் கோயிலுக்கு தானம் பண்ணிட்டேங்கன்னு வைங்க. அந்த முருகன் பார்த்துருவார். முருகன் கொஞ்சம் ஓரளவு பிரச்சனையை என்ன சொல்கிறான்னா, தன்னுக்கு ஒரு வேல் தானம் பண்ணினதனால் பிரச்சனைகளை தவிர்ப்பார். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா, பூமியால் பிரச்சனை இருக்கும். வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்காது. அப்போ என்ன சொல்கிறான்னா, கும்பராசிக்கு சதய நட்சத்திரத்துக்கு 7 கூடையவனே சூரியனாகி, 7 வத நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரமாகி 7ஆம் இடமே என்ன சொல்கிறான்னா களத்திரஸ்தானமாக வருகின்ற காரணத்தினால் மனைவியே வதம், பெண்ணாக இருந்தால் கணவனே வதம். இந்த கஷ்டத்தை சீர் செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரம் என்னென்னா, இது வேல் தானம் பண்ணுங்க. டெய்லி காலையில் சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கொஞ்சம் நேரம்னாலும் அந்த மண் இருக்கு இல்லையா, ஏதாவது வீட்டுக்கு பின்னாடி சும்மானாலும் என்ன சொன்னாங்கன்னா போய் ஒரு சின்ன கலகுத்தியை வச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா மண்ணை சுரண்டி இழுத்து போட்டு அதை செவத்தில் இப்படி அணைச்சி லேசாக தண்ணி விட்டு இந்த மண் கையில் ஒட்டணும். அப்படி ஒட்டும் போது இந்த தோஷம் போகும். அப்போ
மண் தோஷம் என்பதை விட மனை தோஷம் ரொம்ப சிறப்பாக. என்ன சொல்கிறேன்னா, எரிகிரகம் வதமாக வந்துவிட்டது என்று சொன்னால், எரிகிரகம் வதமாக வந்துவிட்டது என்ன சொன்னான்னா, ராத்திரி ஹீட்டர் போட்டு படுத்த மாதிரி இருக்கும். அது ஹீட்டரோட தன்மைகள் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதிகமான தாக்கங்கள் இருந்ததுன்னா என்ன சொன்னா, நீங்கள் எந்த ஒரு வெந்நியும் என்ன செய்யணும்? இளம் சூட்டோடு குடிக்கணும். குளிர்ச்சியும் இளம் குளிராக இருக்கணும். இது முற்றிய தன்மைக்கு போகும். ராத்திரி பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சொன்னா, கச்சாபச்சா கச்சாபச்சா கச்சாபச்சான்ட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க அத்தனை பேர் வீட்லேயும் வதம் என்று சொல்லக்கூடிய கிரகம் சூரியனாக ஒன்று புதனுடைய ஆதிபத்தியத்தில் தோஷத்தை கொடுக்கும், இன்னொன்று குரு ஆதிபத்தியத்தில் தோஷத்தை கொடுக்கும், இன்னொன்று செவ்வாய் ஆதிபத்தியத்தில் தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் உண்மையாக என்று சொன்னால் உண்மையிலும் உண்மை, மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. பரீட்சித்து பாருங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.